ஆழமான விருந்து. எல்லாரும் சாப்பிட்டா பரதன் சாப்பிடவே இல்லை. பரதன் அங்க போய் திருப்தியா சாப்பிடுவாளோ? இவாள்லாம் பார்த்தா இந்த குதிரை தைச்ச பசங்க, குதிரை காசாரிகள்லாம் தனித்தனி பரியங்கம், ரத்னமயமான பரியங்கம், தங்கம் வச்சு அழைச்ச கட்டில்கள், உயர்ந்த விருப்புகள், திவ்ய ஸ்திரீகள், பரிச்சரிகை, திவ்ய போகம், சமயமே பண்ண வேண்டியதுல சிரேஷ்டமா பட்சங்கள்லாம் புதுசு புதுசா குமிச்சு வச்சிருக்கு. எல்லாம் தபஸுடைய பெருமையினால் அங்க இருந்து அள்ளி அள்ளி கொண்டு கொடுக்குறா. இந்த ஸ்திரீகள் வெறுமன உபச்சாரம் பண்றாள். இப்ப என்ன பண்ணினான்? இந்த கட்டடத்துல இருக்கிறவன் அடுத்த கட்டடத்துல இருக்கிறவன கூப்பிங்கன்னு சொல்றானா, நைவாயோத்யாம் கமிஷ்யாமஹ நகமிஷ்யாம தண்டகானே குஷலம் பரதஸ்யாஸ்து ராமஸ்யாஸ்து ததா சுகம் நைவாயோத்யாம் கமிஷ்யாமஹ. இனிமே நாம் அயோத்திக்கு போவான்னா இந்த குதிரைக்காசாரி வேலை வாண்ணா நமக்குங்கிறானாம். என்னடா 12 ரூபா சம்பளம் நாமே கொள்ளுவாக வச்சுக்க வேண்டியிருக்கு. இது வாண்ணா இந்த உத்தியோகம் விட்டு விடுவோம். இன்னையோட தண்டகையில போய் ராமனத்தாடவும் நாம் போவாண்டாம். நகமிஷ்யாம தண்டகானே. ஆனா பரதனுக்கும் க்ஷேமம் உண்டாகணும், ராமனுக்கும் மங்களம் உண்டாகணும். ஆனா அவன் போற போது எதையாவது ஒரு நட்டை கட்டி விட்டுட்டு போட்டான்னாக்க டிரைவர் அப்படி இல்லாம குஷலம் பரதஸ்யாஸ்து ராமஸ்யாஸ்து ததா சுகம் இப்படி சொல்றான். இந்த கட்டடத்துல இருந்து அடுத்த கட்டடத்துல இருக்கிறவனை கூப்பிட்டு அப்படி ஆஸ்பத்திரியில விசாரிப்பான். இங்க பெட்ல இருக்கிறவன் அந்தண்ட பெட்ல இருக்கிறவனே உனக்கு என்ன சொன்னார் டாக்டர்மன், இனிமே உனக்கு மருந்தே வேண்டாம், எதை வேணுமோ அதை சாப்பிடுன்னு சொல்லிட்டாருமன். அவன் அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? இனிமே உனக்கு ஔஷதம் சிகிச்சை இல்லைன்னு அர்த்தம் அவனுக்கு. அப்படி சொல்லிவிட்டு ஒரு மாதிரி குத்தம் அப்படி பேசிக்கிறா போல இங்க பேசிக்கிறான்னு எல்லாம். இவன் என்ன நினைச்சுட்டா, இது மாதிரியாவே என்னைக்கும் இருக்கும் தங்களுக்கு உபச்சாரம் நினைச்சுட்டான். இந்த கட்டடம் கட்டடங்கள்லாம் எத்தனை மணிக்கு பேசியிருக்குன்னு புரியலன்னு அவன் அப்படி திருவனந்தபுரத்துல இருந்து எக்ஸ்பிரஸ்ல ரிசர்வ் பண்ணிருப்பான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். இப்படியே தூங்கிட்டே இருக்கலாம், 10 மணி மட்டும் நினைச்சிருப்பான். வந்த உடனே அங்க இருக்கிற போட்டர் கீழே பிறகு தள்ளிவிடுவான் கீழே. அது மாதிரி பரத்வாஜர் எல்லாம் ஒடிக்காலம் 5 மணி மட்டும்தான் இதெல்லாம் பேசியிருக்காரு. அவன் அங்க இருக்கணும்னு கேட்டு இருக்கார். இவெல்லாம் வேலை வேணா என்னைக்குமே இப்படி இருக்கும்னு நினைச்சுட்டான். சரிதான் இவெல்லாம் தூங்குறான். தூங்கினா 5 மணி ஆன உடனே கட்டணும் ஒண்ணும் இல்லை. எல்லாரும் இங்க இருந்தான்னா பில்லுல கிடக்கான் எல்லா பயங்களும். உடனே அவன் வந்திருந்தா அப்புறம் குதிரையை தாடுறான், கொள்ளு தீனி வைக்கிறதுக்கு தாடுறான். இன்னைக்குமே அப்படி இருக்கும் நினைச்சு உடனே கல்யாணத்தன்னைக்கு மாப்பிள்ள தனக்கு பண்ற உபச்சாரத்தை பார்த்துட்டு இன்னமே இன்னைக்கு இப்படியே இருக்கும்னு இங்க இருந்து சிக்கிலி விழுதிப்படுவான். இன்னும் 5-6 மாசம் கழிச்சு தான் நாம் வந்து சேரலாம் டாக்டர் சொல்லிவிட்டார் விழுதிப்படுவான். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த பையன் 4 நாள் அங்க இருந்தானா வாழை மரத்தை இவனு இங்க வந்து அவுக்கணும்னே வந்த பிரிக்கணும். இப்படி பரத்வாஜர் பெரிய விருந்தெல்லாம் பண்ணி வச்சு பரமோபச்சாரம் பண்ணி வச்சாள். எல்லாம் என்ன ராமனை அண்டி வந்தாளுங்கிறதுக்காக இத்தனை பெருமை, இத்தனை பூஜை. மகர்ஷிகள்லாம் வந்து உபாசிக்கிற தெய்வத்தையொல்லி ஒரு ராமன் அந்த தெய்வத்தை தேடிக்கிட்டு வரான் பக்தன்னு பரதனுக்கு பூஜை. பரதனை அண்டி வந்த சைன்யங்களுக்கு எல்லாம் ஆராதனம். அவன் தெய்வத்தை அண்டினவர்களுக்கு அத்தனை பெருமை நம்ம மதத்துல. அவன் எங்கும் தெய்வத்தை அண்டினவர்களுக்கு பெருமைதான். அவன் தெய்வத்தை விட்டு விலகின பயிலாம் கஷ்டப்படுவான். இங்கேயும் கஷ்டப்படுவான், அங்கேயும் போய் கஷ்டப்படுவான், சிரமப்படுவான். அப்ப என்ன பண்ணினாள்?